இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து நார்மலாவே இல்ல. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வெளியில ஏதோ நடந்திருக்கு. அதை நீ என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. என்ன நடந்தது? உண்மையை சொல்லு கங்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. சொல்லு. ஒன்னு உனக்கு இன்னொன்னு எனக்கு. வாடம்மா வா. எதுவும் இல்லைன்னு குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம் பண்ணி சொல்லு கங்கா. சொல்லு கங்கா. பிரச்சனை எதுவும் இல்லைன்னு குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சொல்லுன்ற. பாப்பா நீ போய் டாய்ஸ் எடுத்து விளையாடு. போ. இப்போது சொல்லலாம்ல. ஏன் அழுவுற? என்னதான் நடந்துச்சு? குழந்தைய பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். என்னங்க சொல்றீங்க? என் உயிரே போனாலும் நான் தேவியை விட்டு கொடுக்க மாட்டேன். குழந்தை மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. குழந்தைய பெத்துக்காமலேயே தத்து குழந்தைய பிரிய மனசு இல்லாம நீ இவ்வளவு பாசமா இருக்கியே. 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய பிரிஞ்சு அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. குழந்தையோட பெத்தவங்க யாருன்னு தெரியாத வரைக்கும் குழந்தை நம்ம கிட்ட இருக்கிறது நியாயம்தான். ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுவும் அவங்க குழந்தைய தேடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம அமைதியா இருக்கிறது பெரிய குற்றம் கங்கா. அதனால நான் இப்பவே போன் பண்ணி அவங்க குழந்தை இங்கதான் இருக்குன்னு சொல்லிடுறேன். உன் போன் எங்க இருக்கு கங்கா? அவங்க பேர் என்ன? ஹாசினி தானே? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல. பாம்பேல இருந்து வந்த டாக்டர் நான் ரொம்ப நம்பி இருந்தேங்க. ஆனா அவங்களும் நமக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கலங்க. செத்துலான்னு இருந்துச்சு. எல்லாரும் நான் குழந்தை இல்லாதவன்னு என்ன பார்த்த பார்வையும் பேசின பேச்சும் என்னால தாங்கிக்கவே முடியலங்க. ஒரு புருஷனா என்னோட வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியலங்க. அப்பதான் கடவுளா பார்த்து இந்த குழந்தைய நம்ம கண்ணுல காமிச்சாருன்னு நான் நம்புறேங்க. மலேசியா போக வேண்டிய நாம ஏன் ஆசிரமத்துக்கு போனோம்? அந்த குழந்தை ஏன் என்ன தள்ளி விடணும்? அந்த குழந்தை மட்டும் நம்மள தள்ளி விடலனா நம்ம பிளைட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருப்போம்ல. வாங்க. பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாமா. கங்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாமா, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அப்படியா? சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயோ, ஹாசினி வர வராங்களே. குழந்தை பத்திர ஆபத்தாச்சே. குழந்தை உங்க கண்ணுல படவே கூடாது. இது ஒரு நிமிஷம் வந்துடுறோம். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இங்க பாருங்க, அம்மா கூப்பிடுற வரைக்கும் நீங்க எங்க இருக்கணும், வெளியே வரக்கூடாது. சரியா? சரிம்மா. அப்பாடா. இது என் குழந்தை இனியா. இனியாவோட பேர் சுட்டு விழாவுக்கு நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க. உங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இனியா கேக் கட் பண்ணலாமா? கேண்டில் ஏத்தலாமா?
கேக் கட் பண்ணலாமா? ஊதுங்க ஊதுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Inia. Happy birthday to Inia. சொல்லு. என்ன பண்றது? துர்காக்கு ஃபோன் பண்ணலாம். ஹாசினி. ஹலோ ஹாசினி. துர்கா, நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ உடனே கிளம்பி இந்த லொகேஷனுக்கு வந்துறியா? என்னாச்சு ஹாசினி? நீ கங்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே போன? இப்போ நீ எங்க இருந்து பேசுற? ஐயோ, நான் அங்க இருந்து தான் பேசுறேன். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது வந்து நான் பாத்ரூம்குள்ள மாட்டிக்கிட்டேன். டோர் வேற லாக் ஆயிடுச்சு. கதவை தட்டி பார்த்தேன், ஃபோன் பண்ணி பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. எல்லாரும் ஃபங்க்ஷன்ல பிஸியா இருக்காங்க போல இருக்கு. நீ சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரி, நீ எனக்கு சீக்கிரமா லொகேஷன் ஷேர் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே ஷேர் பண்றேன். அப்பா வந்துருச்சு. கங்கா, கங்கா, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? சரி வாங்க, பாப்பாவை பார்க்கணும். அன்னைக்கு நான் சரியா பார்க்கவே இல்ல, முகத்தை பொம்மை மறைச்சிடுச்சுல. வாங்க போலாம். இல்ல அது பாப்பா டயர்ட் ஆகி தூங்கிட்டு இருக்கா. கிஃப்ட் கொடுக்கணும்ல கங்கா. இப்ப எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி டிஸ்டர்ப்லாம் ஒண்ணு பண்ண வேண்டாம். எந்திரச்சோன்னே நீங்களே கொடுத்துருங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். கண்டிப்பா. சரி வா துர்கா, போலாம். பாய். வாங்க. சிஸ்டர், நான் ரெடி. நீங்க ரெடியா? என்ன சிஸ்டர், கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த இத்து போன கல்யாணத்தை விட்டு தள்ளு. அந்த கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலனா எனக்கு என்ன? என்னோட யோசனை எல்லாம் இப்போ சூர்யாவை பத்தி தான்.